கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய தினத்திலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிறதான வேத வார்த்தை சங்கீதம் 85 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். இந்த நாட்களிலே அநேகர் நன்மைகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், வருபாடுகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் வந்தால் நன்மைகள் திரளாய் கிடைக்கும். மனிதனுக்கு தேவையான நன்மைகள் திரளாய் கிடைக்கும். நன்மையையும் தீமையையும் நமக்கு முன்பதாக தேவனாகி கர்த்தர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். நாம் எதை சுதந்தரிக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கும். தீமையை சுதந்தரித்தால் தீமை செயல்படும், நன்மையை சுதந்தரித்தால் நன்மை செயல்படும். தீமைக்கு அதிகாரியாகிய பாவமும் பிசாசும் இருக்கிறது, நன்மைக்கு அதிகாரியாகிய இயேசுவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் நன்மையானதை தருவார். இதில் எப்படி என்னென்ன நன்மைகள் நமக்கு தருவார் என்று சில காரியங்களை இங்கே பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பு நாம் அநேக வார்த்தைகளை ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீமையாகிய இருளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற மிக முக்கியமான நோக்கத்திலே இந்த செய்தியை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். தேவன் பேசுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்போது நன்மையானதை தருவார் என்ற செய்தி, திரளான செய்திகள் இருக்கிறது. இதில் 8ஆம் பாகத்தை நாம் இங்கே கவனிக்க இருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், 8ஆம் பாகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 2வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து இருந்தால், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாள். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுப்பது. ஸ்தோத்திரம். பாவத்துக்கும் தீமைக்கும் சாபத்துக்கும் பொல்லாங்குக்கும் தீய காரியங்களுக்கும் விலகி ஜீவிப்பது தான் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அங்கே நாம் 28ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்க நாம் தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து இருந்தால் உங்களுக்கு பாக்கியம் நன்மை கிடைக்கும். அப்போ இந்த நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம தெய்வத்துக்கு பயப்படணும். பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்ல எப்படி நம்ம அதை வெளிப்படுத்துவோம்? தெய்வத்துக்கு தான் நாம் பயந்திருக்கிறோம். நம்மளுடைய குடும்பம் தெய்வத்துக்கு தான் பயந்திருக்கிறது, ஆண்டவருக்கு தான் பயந்திருக்கிறோம் என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நன்றாய் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். காலமே எழுந்து தேவனை தேடுகிறவர்கள் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார்கள்.
ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறார்கள். வருமானத்தில் தசமபாகம், காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 125 நாளை வாசிக்க நாம் கவனிப்போம். கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்திலே செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறான், நீர் நல்லவர்களுக்கு நன்மை செய்கிறவர், இருதயத்தில் செம்மையாயிருக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர், நீர் நன்மை செய்யும் என்று ஜெபிக்கிறான். அப்போ ஏற்கனவே நன்மை செய்தவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு, நல்லவர்களுக்கு தேவன் நன்மை செய்திருந்திருக்கிறார். அதைத்தான் நாம் முன்வைத்து ஜெபிக்கிறான். அந்த வசனத்தை முன்வைத்து, அந்த வார்த்தையை முன்வைத்து, அந்த கருத்தை முன்வைத்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்கு பயந்திருந்தா நன்மை உண்டாகும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது நம்ம இங்கே பார்க்கிறோம், நல்லவர்களாய் வாழ்ந்தால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்மை செய்வார். நாம் நல்லவர்களாக இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நல்லவர்களாக மாறணும். மாறுறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு திரளான நிறைய வழிகளை வச்சிருக்கிறார். தேவனிடத்தில் நாம் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என்னுடைய மூடத்தனத்தை மன்னியும், என்னுடைய அறியாமையை மன்னியும் நம்ம ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் நாம் ஒப்புரவாகி கொண்டால் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அவருடைய இரத்தத்தினால, அவருடைய வசனத்தினால, அவருடைய ஆவியினால தேவனாகிய கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார். சுத்தம் பண்ணி நம்மை கெட்ட அழுக்கான பாவமான மனுஷனாய் இருந்த நம்மை நல்லவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, சுத்தம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நல்லது எது, கெட்டது எது? கெட்டது அழுக்கும் கந்தையும் பாவமுமாய் இருப்பது. நல்லது எது? சுத்தமும் தெளிவும் நன்றாயிருப்பதுமாய் இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனுஷன், ஆவி ஆத்துமா நல்லதாக இருக்க வேண்டும். செயல்களிலே அது தெரிந்துவிடும். ஸ்தோத்திரம். கெட்டது உள்ளே இருந்தால், பாவம் உள்ளே இருந்தால் கெட்ட காரியங்களையே செய்வார்கள், கெட்ட வார்த்தைகளையே பேசுவார்கள், கெட்ட செயல்களையே செய்வார்கள். கெட்ட விஷயத்திலே அவங்க மனது போகும். உலகமும் மாம்சமும் அவர்களுக்குள்ளே செயல்படும். ஆனால் நல்லவர்களாக, நல்ல சுத்தமாக்கப்பட்ட இருதயமானது நல்ல காரியங்களையே செய்யும், நல்ல காரியங்களையே யோசிக்கும், நல்ல விஷயங்களையே பேசும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களாக நாம் இருந்தால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று 2வது வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். சங்கீதம் 23:6, சங்கீதம் 23:4, சங்கீதம் 23:5 நம்ம பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வீட்டில் இருந்து தனியாக இருந்து நீங்கள் இப்போ இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் அதை படிக்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். அதில் சிந்தனையை நீங்கள் அதிலே செலுத்த வேண்டும். வாசியுங்கள். 23:6, என் ஜீவன் உள்ள எல்லா நாளும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தோடு நம்ம வார்த்தைகளை அறிக்கையிடணும். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு வார்த்தைகளை நாம் அறிக்கையிடணும். நாம் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் எனக்கு சூழ்ந்திருக்கும், என்னை தொடரும் அப்படின்னு நம்ம வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து சொல்ல பழக வேண்டும். போச்சு, காலம் கெட்ட காலமாக இருக்கிறது, ஸ்தோத்திரம், இதில் எனக்கும் மக்களுக்கும் நிறைய கெட்டது தான் நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோமோ தெரியல, அப்படி அவிசுவாச அழிவுக்குரிய வார்த்தைகளை நாம் பேசாமல், கர்த்தர் எனக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார் என்று நம் வாயிலிருந்து வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும்.
அப்படி நல்ல வார்த்தைகளை, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை, நம்மை வாழ வைக்கும் வார்த்தைகளை, சந்தோஷமான வார்த்தைகளை நம் வாயிலிருந்து அறிக்கையிடும்போது நன்மை நம்மை தொடரும், நன்மை நம்மை நிரப்பும், நன்மையானது நமக்கு ஆண்டவர் தருவார். 4வது வசனம் வாசிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் ஒருவேளை நடந்து கொண்டிருந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், நீர் என் கூட இருக்கிறீர், உம்முடைய கோல் உம்முடைய தடி என்னை தேற்றுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னை விசுவாச வார்த்தையிலே அறிக்கையிட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது தனக்குத்தானே திடப்படுத்தி கொள்ளுகிறவன். நாம் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், அவன் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுக்கு பயந்திருந்தால் நன்மை உண்டாகும். 2வது நம்ம பார்த்தோம், நாம் நல்லவர்களாய் வாழ, செம்மையானவர்களாய் வாழ தேவன் நமக்கு நன்மையை தருவார். 3வது நம்ம பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், விசுவாச வார்த்தையை நாம் அறிக்கையிட வேண்டும். அப்போ நன்மை நமக்கு வரும், நன்மை எனக்கு உண்டாகும் என்று சொல்லி நம்ம விசுவாச வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். கடைசியாக யோபு 22:21, ஆண்டவரோடு நம்ம பழகணுமா, அதாவது தேவனோடு நம்ம பழகணும், தேவனோடு பழகி வாழணும். பழகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவரிடத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் அறிக்கையிட்டு சரிப்படுத்தி அவர் கூட நம்ம ஒரு பழக்கம் வச்சுக்கிடணும். என்ன பழக்கம்? துதிக்கிற பழக்கம், அவரை துதிக்கிற பழக்கம், அவரை பாடுகிற பழக்கம், அவரை ஆராதிக்கிற பழக்கம், அவரை குறித்து நற்செய்தி சொல்லுகிற பழக்கம், அவருடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பழக்கம், இந்த மாதிரி பழக வேண்டும். நீ அவரோடு பழகி ஆண்டவரோடு நம்ம சமாதானமாக இருக்கணும். கர்த்தரை விரோதித்து நம்ம செயல்பட்டால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தீமை நம்மை தாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனிடத்தில் நாம் எப்போதும் சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் இதை எனக்கு செய்யலை, அதனால் அவர் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார், அவர் நம்ம கைவிட்டுருவார், இப்படியெல்லாம் தவறான எண்ணங்களை நாம் தூக்கி எறிய வேண்டும். சோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும். அதனால் உமக்கு நன்மை வரும். இப்போ நமக்கு நன்மை வர்றதுக்கு என்ன வழி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவரோடு பழகி இருக்க வேண்டும், அவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது உனக்கு நன்மை வரும். இன்னைக்கு ஏன் நன்மை வரலை? அநேகர் தனக்குத்தானே வேதனைப்படுகிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எனக்கு நன்மை கிடைக்கவில்லை, என் குடும்பத்துக்கு நன்மை கிடைக்கவில்லை, அநேக நாட்களாய் போராடுகிறேன், எனக்கு நன்மை கிடைக்கவில்லை அப்படி சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு இன்னும் பழக வேண்டும், அவரை துதித்து பழக வேண்டும், அவரோடு ஜெபித்து பழக வேண்டும், அவரோடு பாடி பழக வேண்டும், அவரை ஆராதித்து பழக வேண்டும். இந்த 8ஆம் பாகத்தில் நீங்கள் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தின் நேரம், இந்த நேரத்தில் வசனங்களை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதரனையும், சகோதரியும், பெரியோரையும், சிறியோரையும், குழந்தைகளையும், எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. நன்மை அவர்களுக்கு உண்டாவதாக, நன்மை அவர்களுக்கு வருவதாக. அதற்காக உமக்கு பயந்து ஜீவிக்கிற பரிசுத்த வாழ்க்கையை கொடுப்பீராக. அதற்காக நல்லவர்களாய் வாழ்கிற பரிசுத்த ஜீவியத்தை கொடுப்பீராக. அதற்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம், விசுவாசத்தை அறிக்கையிட்டு வாழ்கிற நம்பிக்கையை கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் வாழ்க்கையை கொடுப்பீராக. அப்படின்னு செய்யும்போது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும், நன்மைகளை சுதந்திரிக்கவும் நீர் அது அற்புதம் செய்யும். இந்த நேரத்தில் என்ன வியாதியாக இருந்தாலும் சரீரத்திலிருந்து எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டும், அற்புத சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சாபம், பாவம் நீக்கப்பட்டு தரித்திரங்கள் நீங்கி நன்மையினாலே நிரப்பப்படுவார்களாக, மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. நன்மை உண்டாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை ஆண்டவரே கொடுக்கும்படியாக உதவியாயிருந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். ஜாய் டிவியை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.